மேம் ரேபிடோவா சூப்பர்வா 10 கிலோமீட்டர் ஆட்டோ அடிக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரேபிடோ ஓட்டும் போது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். என்னடா பூந்து போகுது இது கொல்லியோ. சில் காத்து பயங்கரமா இருக்கே. பாருங்க ஒரு முட்டு சந்து சூப்பர்ப்பா. எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ரேபிடோ பைக் டாக்ஸி தான் ஓட்ட போகிறோம். 7:37 ஆக போகுது. ஸோ கரெக்டாக இந்த டைமில் தான் நம்ம ரேபிடோ பைக் டாக்ஸி ஆன் பண்ண போகிறோம். 7:37க்கு நம்ம ஷார்ப்பாக ஆன் பண்ணியாச்சு. உறவுகளே ஆன் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஆர்டர் போடுறாங்க. இதை அக்செப்ட் பண்ணிடலாமா? சரி வாங்க, அக்செப்ட் பண்ணிட்டேன். மடோனா ஒரு மேம்னு நினைக்கிறேன், ஒரு கேர்ள்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க ஃபஸ்ட்டு போய் பைக்கு போய் பெட்ரோல் போட்டு தான் இந்த லொக்கேஷனே போகணும், கஸ்டமர் லொக்கேஷனுக்கு. ஸோ காலைல சில் தண்ணியில் குடிச்சிட்டு ஸோ ஒரு சில்லுன்னு காற்றடிக்கும்போது பைக்கில் போகிற சுகம் இருக்குது. எப்பாப்பா. ஸோ அப்புறம் என்னன்னே தெரில உறவுகளே, இந்த பிரேக்கில் பாருங்கள், பிரேக் பிடிச்சா ஒரு மாதிரி சவுண்டு வருது, தகர டப்பா சவுண்டு, குர்ரு ஏதோ சவுண்டு வருது. ஸோ டெலிவரி வேலைலாம் நம்ம ஓட்டினா கண்டிப்பாக வண்டி டேமேஜ் ஆக தான் செய்யும், வேறு வழியே இல்லை. ஸோ அதனால் வந்து கடைசி வரைக்கும் இந்த டெலிவரி வேலை இந்த மாதிரி வேலைகள்லாம் கடைசி வரைக்கும் இதே இருப்புன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. கஸ்டமர் பிக்கப்புங்க சூப்பர்ப்பா, நம்ம வீட்டு பக்கத்தில் தான். 2 லிட்டர்ண்ணா அண்ணா பண்ணியாச்சுண்ணா. இப்போ பிரேக் கேக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க உறவுகளே, செக் பண்ணிக்கோங்க காலைல வரும்போது. ஸோ நான் இவ்வளோ டெடிக்கேஷன்லாம் இருக்க மாட்டேன், நானே இப்போ கற்றுக்கிட்டது தான். நான்லாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு டெலிவரி வேலைக்கெலாம் வரும்போது பைக்கெல்லாம் பெருசாக தொடக்கவே மாட்டேன். ஏதோ போகிற பக்கம் சும்மா தடுக்கிறது தான். இன்றைக்கி காலைல ஏஞ்சி அழகாக குளிச்சுட்டு பைக்கை ஃபுல்லாக தொடச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்தேன். ஸோ அந்த டெடிக்கேஷனாக இருக்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இப்போலேருந்து இந்த வேலையிலேருந்தே பழகிக்கலாம். சில் காற்று பயங்கரமாக இருக்குது. அப்புறம் ரேப்பிடோ ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குடிக்கிறதுக்கு முடிஞ்ச தண்ணி எடுத்துக்கோங்க உறவுகளே. ஏன்னா தண்ணி ரொம்ப 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 அவசியம். ஏன்னா நம்ம சென்னையில் எங்கே இருப்போனே தெரியாது. ஸோ தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கிய அவசியம். அதே மாதிரி சாப்பிட்றது கூட முடிஞ்சதை எடுத்துக்கோங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி. ஸோ எந்த வேலை செஞ்சாலும் அந்த ஒரு டெடிக்கேஷனோட செய்யுங்க உறவுகளே. எந்த வேலையுமே வந்து கஷ்டப்பட்டு பண்ணால் 10 நிமிஷம் கூட பண்ண முடியாது. அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இஷ்டப்பட்டு பண்ணால் அது ஒரு 1 நாள் வேணால் நம்ம பண்ணலாம். பசியிலலாம் ஓட்டவே ஓட்டாதீங்க. நானே இப்படி சொல்கிறேன், ஆனால் நானே பெருசாக சாப்பிட்டு ஓட்ட மாட்டேன். ஏன்னா எனக்கு பசி எடுக்க மாட்டேங்குது. பட் உங்களெலாம் பசி எடுத்தால் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு ஓட்டுங்க. ஸோ நானும் இதுக்கப்புறம் உடம்பு நல்லா பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் அப்புறமா பார்த்துக்கலாம். சார் நாலுலேருந்தே பார்த்துக்கலாம்லே நிறைய நாள் போயிருந்துப்பா. ஸோ இதுக்கப்புறம் இந்த உடம்புக்கு நல்லா சாப்பிட்டு தான் ஓட்ட போகிறேன். அப்புறம் இந்த கூகுள் மேப் லொக்கேஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எப்பவுமே கரெக்டாக தான் காட்டும், 99%. எப்பயாவது அந்த 1% வந்து தப்பாக காமிச்சிடும். ஸோ இன்றைக்கி வந்து நான் பிக்கப் ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ண போனேன் இல்லையா, அப்பயே வந்து கொஞ்சம் அலைய விட்டுருச்சு. என்ன நீங்களே பாருங்கள். என்னடா எப்படிக்கா லொக்கேஷன் காட்டுது. என்னடா பூந்து போகுது இது கொல்லியோ. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரேபிடோ ஓட்டும் போது பூந்து போனேன். பார்த்தா அப்படிக்கா வந்து ஒரு முட்டு சந்து. அப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து வந்தேன். என்னடா டேய் வழி இல்லையாக்கா? இந்த பாருங்க ஒரு முட்டு சந்து. ஆனால் கூகுள் மேப் வந்து இப்படி தான் காமிச்சது. எனக்கு ஒரு பக்கம் வேறு பக்குன்னு இருக்குது. எங்கே அந்த கஸ்டமர் வந்து ஆர்டர் வேறு கேன்சல் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா ஆர்டர் அவங்க போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து ஆர்டர் கேன்சல் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி ஒரு சில டைம்லாம் வந்து கரெக்டாக அந்த லொக்கேஷனே போய் நின்றுவேன். அந்த டைமில் வந்து கரெக்டாக கேன்சல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த லொக்கேஷனை போய் நம்ம நின்று ரீச் கொடுத்தா தான் 5 ரூபா ரேபிடோ தரப்புலேருந்து போடுவாங்க, இல்லைனா வந்து போட மாட்டாங்க. நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் போய் பார்த்தா கஸ்டமர் லொக்கேஷனே ரீச் ஆகிட்டேன். ஹலோ மேம், ரேபிடோலேருந்து பேசுகிறேன். வந்துட்டேன் லொக்கேஷனு. ஓகே மேம். நம்ம பாய்ஸ் கிட்ட வழி கேட்டு போகலாம். ப்ரோ உங்களுக்கு வழி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க கிட்ட போகலாம். கேர்ள்ஸ் கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாகவே இருக்கும். ஆனால் நம்ம அம்மா வயசில் இருக்கிறவங்க, நம்மளோட ரொம்ப சீனியராக இருக்கிறவங்க வந்தாலும் கொஞ்சம் ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இவங்க இன்றைக்கி வந்து அவங்க வந்து நம்ம ஏஜ் கேட்டகரி, நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி. எனக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கர ஷையாக இருந்துச்சு. ஸோ என்ன போய் வந்து சிங்கிளாக கம்மிட்டெல்லாம் கேட்பாங்க. நான்லாம் பெண்களிடம் பெற்ற பேசினதே இல்லை, சத்தியமாக பிறந்ததே சிங்கிள் தான். நல்லா சரி விடுங்க, அது இதுக்கு இப்போ அப்படியே கூப்பிட்டு நம்ம போயிட்டே இருந்திருப்போம். அப்போ என்ன நடந்துச்சு நீங்களே பாருங்கள். ஓகே உறவுகளே, ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச இடம் தான். ஹைவேல போனால் ஈஸியாக போயிடலாம். இதுக்கு தான் காலையில் இந்த போரூர் பக்கம் ஆர்டர் போனாலே எனக்கு கவலையாக இருக்கும் உறவுகளே. இது பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்ன்ட்டு. இதே குன்றத்தூர் அந்த பக்கம்லாம் போனால் கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மேம் லொக்கேஷனு மேம் 116 ஜிபேவா? ஓகே தேங்க்ஸ். 116 தான். ஆனால் அந்த மேம் வந்து 150 போட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கேருந்து பெரிய ஆர்டர் போடுறாங்களான்னு சொல்லி பார்க்கலாம். 36, 46,
34 ரூபா கிட்ட அந்த அக்கா வந்து நம்ம டிப்ஸ் போட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரேப்பிடோ ஓட்டும் போது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். ஓட்டும் போது சொல்ல முடியாது, வீட்டிலேருந்து வரும்போது என்னப்பா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, கை க்ளவுஸ் எல்லாம் எடுத்து மறந்துட்டேன் உறவுகளே. அதாவது இந்த ஒரு கட்டைப்பை இருக்குல்ல, ஸோ இதுக்கு முன்னாடி வேற ஒரு கட்டைப்பை வச்சுருந்தேன். இது கட்டைப்பை மாதிரியே தெரில. ஸோ வேற ஒன்று வச்சுட்டு இருந்தோமா, அது வந்து கொஞ்சம் கிழிஞ்சு போச்சு. ஸோ அதனால் எனக்கு சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது கை க்ளவுஸ் வந்து வேற ஒரு இடத்துல வச்சுருந்தேன். ஸோ அதனால் க்ளவுஸை மறந்துட்டேன். ஏன்டா க்ளவுஸ் எல்லாம் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓட்டுவேன். இந்த கையெல்லாம் பயங்கரமாக மறத்து போயிடும். அது தாண்டி வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி அடிக்குதுல்ல, இந்த கை க்ளவுஸ் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். ஒரு பெரிய ஆர்டர் 10 கிலோமீட்டருக்கு மேலே ஆர்டர் போட்டால் இன்றைக்கி நம்ம எடுக்கலான்றதான் இன்றைக்கி நான் மைண்டில் வச்சுருந்தேன். ஏன் அப்படின்னா நம்ம இன்றைக்கி 29 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருந்தோம். 29 ரூபா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் போட்டோம்னா 2 நாளைக்கு ஸோ கமிஷன் பிடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த பிளான் தான் இன்றைக்கி நம்ம போட்டிருந்தோம். அதனால் வந்து பெரிய ஆர்டர் எடுக்கலாம் அந்த அப்படின்றதுக்காக நான் வந்து பெரிய ஆர்டருக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அங்கே நிற்கும் போது பெரிய ஆர்டரே போடல. பசிக்குது, இங்கே என்ன சாப்பிட்லாமா? நமக்கு ஒரு சமோசா ஒரு போண்டா அந்த மாதிரி சாப்பிட வேண்டியதான். அப்புறம் வீட்டு பக்கம் என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா டக்குன்னு போய் சாப்பிட்டு வந்துட வேண்டியதான். ஸ்கூட்டியில் ஒரு 10 கிலோமீட்டர் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம கிட்ட தான் வந்து ஸ்கூட்டி இல்லையே. நம்ம செகண்ட் ஆர்டர் போட்டாங்க. செகண்ட் ஆர்டர் வந்து ஒரு 9.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ட்ராப்பு, பிக்கப்பே வந்து ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. பட் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ ட்ராப் எங்கே அப்படின்னா இந்த நுங்கம்பாக்கம் இந்த லோயலா காலேஜ் தான் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே தான். ஸோ அங்கே போனால் ஆர்டர் பயங்கரமாக அடிச்சுட்டே இருக்கும். ஆக்சுவலாக இங்கே நல்லா ஆர்டர் அடிச்சுட்டே தான் இருக்குது ஒருங்களே. பட் இருந்தாலும் அங்கே போனால் பெரிய ஆர்டர் அடிக்கும். அந்த லொக்கேஷன்லேருந்து நிறைய பெரிய ஆர்டர்லாம் அடிச்சிருக்கு. இவங்களே இங்கே வடைலாம் பயங்கரமாக போட்டிருக்காங்களே, அந்த வாசனை பயங்கரமாக அடிக்குதுப்பா. ஸோ அதுவும் காலைல பசியில் இருக்கும்போது அந்த வடை சட்னிலாம் சாப்பிட்டா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இது. இங்கே பாருங்க, ஒரு வீடெல்லாம் பயங்கரமாக சொர்க்கம் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எத்தனை பேர் சொந்த வீடு கட்டணுன்றது ஆசைன்றது தெரில. எனக்கு ரொம்ப பெரிய கனவு. ஸோ அதனால தான் எப்பயுமே நம்ம வீடியோவில் வந்து வீடியோ பார்த்தாலே ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக ஆகிடும். ஆனால் இப்போ வீடு கட்டணுன்ற அந்த ஆசை தான் போயிடுச்சு வருங்களே. வீடு கட்டணுன்ற அந்த ஆசைலாம் எனக்கு இல்லை, பங்களா கட்டணும்னு ஆசை வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் ரேப்பிடோ பற்றி நான் மேக்ஸிமம் எல்லா வீடியோஸும் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ரேப்பிடோ எந்த டவுட் இருக்குது, எதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. ஸோ ரேப்பிடோ வந்து 2000 ரூபா சேலஞ்ச், ஒரு நாள் 2000 ரூபா சம்பாதிக்க முடியுமா, அந்த சேலஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன் கைஸ். செகண்ட் ஆர்டர் வந்து நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ கஸ்டமர் ரேட்டு தான் வழி கேட்டு போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம சார்ஜ் வந்து கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம். ஏன்னா நம்ம நைட் வரைக்கும் ஓட்டுறோம்ல. ப்ரோ எப்படி ப்ரோ லெஃப்ட் ரைட்டா? 8:53. இன்னும் நம்ம பசிக்குது, சாப்பிடவே இல்லை. வயிற்றுலேருந்து வர லைட்டாக சவுண்டு வருது, கர அப்படின்ட்டு. அந்த சவுண்ட் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. உங்களுக்கு இருந்திருக்கல பசி வரும்போது அதே சவுண்டு தான் இங்கே வருது. ஓகே ஒரு இப்போ நம்ம ரோகிணி சில்வர் ஸ்கிரீன்லாம் தாண்டி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இருங்க தேட்டரை பார்ப்போம். அப்புறம் ரோகிணி தேட்டர்னோடனே ஞாபகம் வருது. அது கூலி ரிலீஸ் ஆனால் 3வது நாளில் வந்து நம்ம ரேப்பிடோ தரப்புலேருந்தே சென்னையில் ஓட்டுறாங்க எல்லாருமே வந்து ஷோக்கு கூட்டு போனாங்க. தேவி தேட்டருக்கு, சென்னையில் இருக்கிற தேவி தேட்டருக்கு. எத்தனை பேர் நம்ம உறவுகள் வந்தீங்கன்றது தெரில. ஸோ இங்கே தான் கைஸ் தராங்க ரேப்பிடோ டிக்கெட். ரேப்பிடோ கேப்டன்ஸ் ஓட்டுறாங்கலாம் நம்பர் என்ட்ரு பண்ணிடுறாங்க, அதை பார்த்து கொடுத்துட்றாங்க. சரி வாங்க நம்ம போகலாம். சூப்பர்ப்பா. நீங்கள் நிறுத்தும் போது தினசரி சோர்வு அயோடெக்ஸ் ஆக்டிவ் மசில் இருக்குது. ஏன்னா நம்மளை நம்பி ஒரு கஸ்டமர்ஸை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்குது. அதை எப்போவுமே மறந்துடாதீங்க. நீங்கள் ஹெல்மெட் போடுறது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸையும் கண்டிப்பாக ஹெல்மெட் போட சொல்லுங்கள். எப்போவுமே வேகமாக பதட்டமாக இருக்காமல் நிதானமாக பொறுமையாக வாங்கணும் விட்டு போக்குவரத்து விதிகளை கடைப்பிடிங்க. இதனால் நீங்கள் தேவையில்லாத ஃபைன்லேருந்து தப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மழை காலங்களில் ரோடுகள் குண்டும் குழியுமாக இருக்கும். அந்த சமயங்களில் உங்களுக்கு எங்கே பள்ளம்னு தெரியாது. ஸோ எப்போவுமே நிதானமாகவும் பொறுமையாகவும் போங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸை ரெடியாக வண்டியிலே வச்சுக்கோங்க. உங்களோட கஸ்டமர் எப்போவுமே சேஃபாக ஃபீல் பண்ண மாதிரி நடந்துங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். நீங்களும் கஸ்டமரும் சேஃபான பயணத்தை தொடரலாம். ரேப்பிடோக்கு எப்போவுமே உங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா ரேப்பிடோக்கு நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார் தான். ஆல்ரெடி நான் கூலி போனேன், 2வது நாளே பார்த்துட்டேன். ஃப்ரீ தானே அப்படின்றக்காக போனேன். அன்றைக்கி பயங்கரமாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு ஏவி வேறு போட்டாங்க. ஸோ இது மழை காலம் வருதுல, ரேப்பிடோ வந்து சேஃபாக ஓடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எத்தனை பேர் நம்ம சேனலில் பார்க்குறவங்க வந்து இருந்தீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ ரேப்பிடோ டீமுக்கு என்னோட பெரிய நன்றிப்பா. அப்புறம் ஒரு பக்கம் ஆர்டர் அடிச்சுட்டே இருக்குது. சூப்பராக 10 கிலோமீட்டர் ஆர்டர் அடிக்குது. அதான் செகண்ட் ஆர்டர் முடிச்சுட்டு தான் நம்ம போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து பெரிய ஆர்டர்லாம் 10 கிலோமீட்டர் ஆர்டர்லாம் போட்டிருந்தாங்க. நான் ஆர்டர் எடுக்கல. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக 14 கிலோமீட்டர் ஆர்டர் போட்டாங்க. டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போய் பிக்கப் பண்ண போனேன். வந்துட்டேன். இங்கே தான் லொக்கேஷன் காட்டுது. யாராக இருக்கும் மேம்? ரேப்பிடோவா?
4613 உறவுகளே டைம் என்ன கரெக்டாக 10:45. இது வரைக்கும் நம்ம 416 ரூபாய் கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ கரெக்டாக எங்கே தெரியுமா இருக்கும், பெருங்குடி கிட்ட இருக்கும் கைஸ் கரெக்டாக. ஸோ சின்ன சின்ன ஆர்டர் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அக்செப்ட் பண்ண போதில் இவ்வளோ நேரம் ஆக்சுவலாக வந்து நம்ம ரைடிங்லேயே இருந்தோமா, கொஞ்சம் லைட்டாக டயர்டாக வேறு ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம விடிகாலம் வந்து எத்தனை மணி டைம் ஆச்சோம், கரெக்டாக 3:44 அந்த டைமில் ஏச்சோம். கரெக்டாக 3:45 அந்த டைம்லேயே நம்ம ஏச்சிட்டோம். ஆனால் ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது கைஸ். 10 நிமிஷம் வெயிட் பண்ண போகிறேன். ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே ஆர்டர் வந்தால் தான் இங்கேருந்து போகவே போகிறேன். டைம் என்னென்னா கரெக்டாக 1:31. ஸோ இது வரைக்கும் நம்ம 789 ரூபாய்க்கு டென் பண்ணி போகிறோம். இது வரைக்கும் 5 ஆர்டர் கிட்ட பார்த்துருக்கோம், 789 ரூபாய்க்கு டென் பண்ணியிருக்கோம். எல்லாமே பெரிய பெரிய ஆர்டரு. ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஒரு பவர் பேங்க் வேறு தீர்ந்து போச்சு, சார்ஜ் முடிஞ்சு போச்சு. இன்னும் 47% தான் இல்லை பேட்டரி இருக்குது. ஸோ வாங்க ஓட்ட வரைக்கும் ஓட்டுவோம். ஓகே ஒரு இல்லை கரெக்டாக 3 நாள் வரைக்கும் தான் நம்ம ஆர்டர் எடுத்தோம். அது வரைக்கும் நம்ம 988 ரூபா கிட்ட நம்ம சம்பாதிச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் சார்ஜும் ஃபோனில் கம்மியாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிமில் ஒன்று நடிச்சிருக்கல, அது ஒரு முக்கியமான வேலை. மியூசிக் நாங்கள் போடுறதுக்கு நானும் வந்து அங்கே போயிருந்தேன். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நம்மளோட முதல் ஷார்ட் ஃபிலிம். எனக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய நடிகனான்னு சொல்லி ஆசை. அதை ஓப்பனாக சொல்லக்கூடாது, பட் இதான் சொல்கிறது தான் இருக்குது. நம்ம சொல்கிறத பார்த்து நிறைய பேர் உத்வேகமாக தான் இருக்கும். இவன்கிட்ட எதுவுமே இல்லை, இவனாலே முடியுது, நம்மளால ஏன்னா முடியாது அப்படின்ற மாதிரி தோணலாம் இருக்கும். அதனால தான் அந்த 1 crore சேலஞ்சில் கூட நான் அப்படியே ஓப்பனாகவே சொல்கிறது, நம்மளை பார்த்து நம்ம காசாக கூட ஹெல்ப் பண்ண முடியலாம், நம்மளால் முடிஞ்சு 4 பேருக்கு உத்வேகத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட முதல் ஷார்ட் ஃபிலிம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே டெஃபினட்டாக ரிலீஸ் ஆகிடும். என் டீமே மொத்தமாக எல்லோரும் 100% கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அவர்களே. இந்த மந்த் எண்டுக்குள்ளே டெஃபினட்டாக வந்துடும். ஓகே அவர்களே, நம்ம டோட்டல் எவ்வளோ சம்பாதிச்சோன்னு சொல்லி பார்த்துலாமா. டோட்டலாக நம்மளுக்கு ஆர்ட் ரேட்டிங்ஸ் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா, ஸோ 988 ரூபா நம்ம சம்பாதிச்சிருக்கோம் ஆர்ட் ரேட்டிங்ஸு. அதோட டோட்டலாக நம்ம எத்தனை ஹவர் ஓட்டிருக்கோம் அப்படின்னா கரெக்டாக 7 ஹவருக்கு நம்ம ஓட்டிருக்கோம். ஸோ அதில் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிப்ஸ் வந்து 52 வந்துச்சு, அது ப்ளஸ். அப்புறம் மைனஸ் நம்ம 2 லிட்டர் பெட்ரோல் போட்டோம், அது மைனஸ் 202 ரூபா. அதுக்கப்புறம் மைனஸ் நம்ம காலையிலே வந்து சாப்பாடு வந்து 60 ரூபாய் கிட்ட செலவு பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த செலவுமே பெருசாக பண்ணல. ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா 778 ரூபா தான் நம்மளோட ப்ராஃபிட். டோட்டலாக நீங்கள் 7 ஹவர் கிட்ட ஓட்டணும். ஸோ 778 ரூபா நம்ம சம்பாதிச்சிருக்கோம் இன்றைக்கி. ஓகே அவர்களே, ஓகே அடுத்து வந்து நம்ம பைக் வந்து வாங்கியாச்சு, காசும் கட்டியாச்சு. ஷோரூம்லேருந்து வந்து எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நானும் போய் அடிக்கடி போய் பார்த்து வரேன். அந்த வீடியோவே எடுத்திருக்கேன், ஆனால் இது எண்டில் வந்து அந்த கிளிப்லாம் நான் ஆட் பண்ண போகிறதே கிடையாது. அது ஒரு காரணத்துக்காக தான். ஸோ அந்த விளாக்லாம் டக்கு டக்குன்னு அதுக்கப்புறம் போடுறேன். ஷார்ட் ஃபிலிம் மிஸ் ஆக போகுது, பைக் எடுக்க போகிறோம், ஒரே சந்தோஷம் தான் எனக்கு. சரி ஓகே கைஸ், கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம ஷார்ட் ஃபிலிம்க்கு எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து ரேப்பிடோ பற்றி தான் டவுட் இருந்தால் அது கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள், அடுத்த வீடியோ நான் போகிறேன். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நாள் இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். பை.